What is marketing management? First, market என்ன அப்படின்னா ஒரு பையரும் அண்ட் செல்லரும் மீட் பண்ற பிளேஸை தான் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸ்ல யாரை வேணாலும் மீட் பண்ணி நம்ம பேசி வாங்கிக்கிறது தான், அது பேரு தான் மார்க்கெட். அந்த இடத்த பேரு தான் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன? ஒரு கஸ்டமரோட நீட்ஸ், அவங்களோட என்ன தேவை, அவங்களுக்கு என்ன இது நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் என்ன தேவையோ அதை ஃபுல்ஃபில் பண்றது. யாரு ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா செல்லர்ஸ் ஃபுல்ஃபில் பண்றது தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன் ஆஃப் த ப்ராசஸ். மார்க்கெட்னா பிளேஸ், மார்க்கெட்டிங் அப்படின்னா ப்ராசஸ். இதுல 2 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்கு. ஒன்று ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாடர்ன் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்கு. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ல மொத்தமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்டை பேஸ் பண்ணி அதை எப்படி அந்த குட்ஸையும் அந்த சர்வீசஸையும் எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ், அதை எப்படி ப்ரமோட் பண்ணி கொண்டு போகலான்றது தான். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட்டோட மேக்ஸிமைசேஷன் தான் அந்த இடத்துல ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே மாடர்ன் மார்க்கெட்டிங் கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுக்க கன்சியூமர் அண்ட் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீட்ஸ், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் என்ன தேவை, அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் மாடர்ன் மார்க்கெட்டிங்கோட கான்செப்ட். ஆக்சுவலாக மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷனாகவும் இருக்கட்டும், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், அதில் அவங்களோட ஆர்கனைசேஷனல் கோல், அவங்களோட கோல் என்ன, அவங்க அச்சீவ் பண்ணுறது என்ன. இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம்னா கஸ்டமர்ஸ்க்கும் கன்சியூமர்ஸ்க்கும் அவங்களோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் என்னன்ற தேவையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை எப்படி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதாவது ப்ரைஸாக இருக்கட்டும், ப்ரமோஷன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே கஸ்டமர் அண்ட் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸோட தேவையை பொறுத்து தான் அங்கே குட்ஸும் சர்வீசஸும் இது அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை பொறுத்து தான் இருக்கு. இதுதான் மார்க்கெட்டிங் மேனேஜரோட மெயின் கான்செப்ட். நெக்ஸ்ட், வாட் இஸ் மார்க்கெட்டிங்? மார்க்கெட்டிங் ஃபுல்லாகவே கஸ்டமர், ப்ராஃபிட்டபிள் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், அதை பொறுத்து தான் பேஸ் பண்ணி இருக்கு. மார்க்கெட்டிங்கிறது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். மெயின் மார்க்கெட்டிங்னா என்ன, நம்மளோட கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து தான் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லிங் கான்செப்டுங்கிறது வேற. அந்த செல்லர் கான்செப்டுங்கிறது ஒன்லி ஃபார் த ப்ராடக்ட் பேஸ் பண்ணி இருக்கும். மார்க்கெட்டிங்கிறது கஸ்டமர் பேஸ் பண்ணி இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டிங்கோட கஸ்டமரோட ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டிங்கோட மெயின் கான்செப்ட். அவங்களுக்கு நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட கோல் பார்த்தீங்கன்னா எப்படி கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணலாம், அவங்களோட ப்ராடக்டை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தேவை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி ப்ரைஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எப்படி அவங்களுக்கு ஈஸியாக கன்வே பண்ணுறாங்கிறது தான் அவங்களோட மார்க்கெட்டிங்கோட மெயின் கோலாகவே இருக்கும். நெக்ஸ்ட், டெஃபினேஷன். மார்க்கெட்டிங்கோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஆக்டிவிட்டி, அது மார்க்கெட்டிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி தான். எதில், ஒரு கம்பெனியோட இல்லை இன்ஸ்டிடியூஷன்லையோ அது மார்க்கெட்டிங் இஸ் த ஒன் ஆஃப் த ப்ராசஸ் ஃபார் த கிரியேட்டிங், கம்யூனிகேட்டிங், டெலிவரிங், எக்ஸிக்யூட்டிங் ஆஃபரிங்ஸ் அண்ட் த ஆல்சோ ஃபார் த யாருக்கு கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ், பார்ட்னர்ஸ் அண்ட் சொசைட்டி அட் லார்ஜ். அண்ட் ஆல்சோ இன்னொரு அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் டெஃபினேஷன் என்னன்னு அப்படின்னா, ப்ராசஸ் ஆஃப், எல்லாமே மார்க்கெட்டிங்கிறது ஒரு ப்ராசஸ் ஆஃப் தான் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் த கான்செப்ஷன், ப்ரைஸிங், ப்ரமோஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஐடியாஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், எல்லாமே குட்ஸும் சரி சர்வீசஸும் சரி எல்லாமே இன்க்ளூட் வந்துடும் டு கிரியேட் த இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். மார்க்கெட்டிங் இன்னொரு டெஃபினேஷன், சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மார்க்கெட்டிங்கோட இன்னொரு டெஃபினேஷன் தான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் எதை முழுக்க பேஸ் பண்ணி எதோட ரெஸ்பான்சிபிள்ஸ் இருக்குன்னா, ஐடென்டிஃபை, கஸ்டமரோட என்ன தேவைங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு என்னென்ன ப்ரிஃபரன்ஸ், மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெக்யர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி அதுதான் ப்ராஃபிட்டபிலிட்டியாக பார்ப்பாங்க மெயினாக.